ஃப்ரெண்ட்ஸ் மீன் போயிட்டு சுற்றி பார்த்து வாங்கிட்டு வரலாமா? மீன் வாங்காமல் போகிறது இல்லை. பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சங்கடா. வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் பயங்கரமாக ரெடி ஆகிருக்கு பள்ளிப்பாளையம் சிக்கனு. இந்த ஜாடி தொங்குது இல்லை, இதுதான் வாங்கலான்னு வந்தோம். மொத்தமே ஒரு 10 இறா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ விலை விற்கிறாங்க. இதா நான் கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துக்கிறேன். போலாம். காலையில எங்க கிளம்புறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பீச்சுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். மீன் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பீச்சுக்கு போய் ஃப்ரெஷ் மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்து. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் பீச்சுக்கு போயிட்டு டைரக்டா ஃப்ரெஷ் மீன் வாங்க போறோம். பச்சை மீன் வாங்க போறியா? ஃப்ரெஷ் மீன் சொல்ல, ஃப்ரெஷ் மீன். பீச்சுக்கு உடனே தூயினே இந்த பீச்சுக்கு போலான்னு எங்க போறோம் ஜெஷிதா? எங்கம்மா எங்க போறோம்? பீச்சுக்கு போறோம். பீச்சுக்கு போறோம். ஜாலியா விளையாடிட்டு வரலாம். அவ்வளவுதான், கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கிட்ட இருந்த தர்பூசணி என்னாச்சு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. நானும் ரொம்ப ஆர்வமா டெய்லி வந்து பாத்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறேன். ஆனா பழுக்கவே மாட்டேங்குது. அது வந்து 3 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். 3 மாசமா 2 மாசமா தெரியல. 2 மாசம். 2 மாசமா? ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் தர்பூசணி வந்து விதை வச்சு அதை அறுவடை பண்றதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தர்பூசணி கட்டப்பை போட்டு மூடி வச்சிருப்ப. ஏன்னா கொஞ்சம் பெருசாச்சா, கவர் வந்து பத்தல. இருக்க சைஸ் பெருசாயிட்டே தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பரா பழுத்துச்சு நினைக்கிறேன். கலர் மஞ்சளா வருது, அது என்னன்னு தெரியல. பழுத்துச்சா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் சவுண்ட். ஒற்றை போற தட்டி தட்டி பழுத்துருச்சான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பறிச்சுன்னு ஒரு நாள் நம்ம பாதுகாத்து வைக்கிறோம். இலவு காத்த கிளி மாதிரி ஆயிடுமா என்னன்னு தெரியல. தெரியல. இருக்கட்டும், ஒன்னும் ஆகாது. நமக்குன்னா அது நமக்கு கிடைக்கும், இல்லன்னா அது இல்ல. என்னம்மா இருக்கட்டும் டி. என்னம்மா நம்ம வீட்டு செக்யூரிட்டி ஊர் தான். ஆமா, செக்யூரிட்டி நிறைய பேர் இருக்காங்க. இந்த சைடு ஒருத்தவங்க வர விட கூட்டாங்க, அந்த சைடு வர விட்டா அந்த கார்னர்ல ஒருத்தர் பத்திட்டு குட்டி எல்லாம் இருந்து நிறைய குட்டி இருக்கு. ஆமா, போலாமா? போலாம். இந்த ரோடு சூப்பரா இருக்குல்ல? எப்பவுமே சூப்பரா இருக்கும். எல்லாரும் வாக்கிங்லாம் போவாங்க, சைக்கிளிங் போவாங்க. ஆமா, நாங்க மீன் வாங்க போறோம். சங்கடா சைக்கிளிங்க்குனே தனி பாத்து இருக்கும் சங்கடா. இங்க ஆரோவில்ல. ஏய் ஜாலி ஜாலி ஜாலி. இன்னைக்கு நிறைய கிரவுட் இருக்கு. ஆமா, சரியான கூட்டம் இன்னைக்கு. பீச் முன்னாடி தான் வந்திருக்கு. முன்னாடி இடமே இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல பீச்சே இருக்காதுன்னு நினைக்கிறேன். மீன் போயிட்டு சுத்தி பார்த்து வாங்கிட்டு வரலாமா? நல்ல கூட்டமா இருக்கு, ஆனா மீன் தான் இல்ல. வலையெல்லாம் எடுக்கிறாங்க, அங்கேயே கொட்டுறாங்கன்னு தெரியல. மீனே இல்லையே. வந்து எடுத்துன்னு வரணும்ல. இப்பதான் போட்லாம் வருது, எடுத்துட்டு வந்தாதான் வரும். எறா இருக்கு பேபி, பெரிய பெரிய எறா வச்சுக்கிறாங்க. எறா வாங்கி போயிடுமா? எறா வாங்கலாம், மீன் வாங்கணும்ல. சரி. எடுத்துட்டு வரும்போதே பயங்கர கூட்டமா இருக்கு. ஒரே ஒரு கூட மீன் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு கூடைக்கு எவ்வளவு பேரு கூட்டமா இருக்காங்க. மீன் வாங்குறதுக்கு அவ்வளவு கூட்டமா இருக்கு. மீனே கிடைக்காது போல இருக்கு. மீன் கண்ணுக்கே தெரியலையே. இதுல திறமையான உள்ள போய் மீன் வாங்கிட்டோம்னா பெரிய விஷயம் தான். மீன் வாங்காம போறது இல்ல. காலையிலே வாக்கிங் தான். சண்டே மார்னிங் ஜாலியா என்ஜாய் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ் பீச்ல. போட்டுறாங்க. ஓடியா ஓடியா. மீன் வாங்க வந்தோம், கடைசியில ஒரு மீன் கூட வாங்கல. எறா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு பேபி. அதுவுமே நான் போன உடனே 400 ரூபாய் சொன்னாங்க ஒரு இடம். நான் போய் எறா என்ன விலைன்னு வாங்கிட்டாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காட்டு பிரான் தான் வாங்கியிருக்கோம். எறா மட்டும் வாங்கியிருக்கோம், வேற எதுவுமே வாங்கல. போற வழியில வேற ஏதாவது மீன் இருந்தா வாங்கிட்டேன். வீட்டுக்கு போலாம். கொஞ்சம் நல்லா பச்சையா இல்ல, எல்லாமே மஞ்சளா இருக்கு இலையே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாடி தொங்குது இல்லை, இதுதான் வாங்கலான்னு வந்தோம். என்ன சங்கடா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் பீச்சுக்கு போய் மீன் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஆசையா போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில ஒரு மீன் கூட வந்து பாத்தீங்கன்னா நாங்க வாங்கவே இல்லை.
எறா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம். ஸோ நான் ஆசையா போனேன் ஏதாவது மீன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய மீன்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா சின்ன சின்ன மீன் இருந்து அதுக்கே போட்டு வாங்குறாங்க. வாங்க முடியல தான் வச்சிருக்காங்க. அதுவும் கலப்பா வச்சிருக்காங்க. அதுவே 300 ரூபான்றாங்க, 500 ரூபாய் ரூபான்றாங்க. எல்லாமே ரேட் அதிகம். ஸோ அதனால பாத்துட்டு நாங்க வாங்கல. அப்புறம் வரும்போது வாழைப்பழம் மட்டும் வாங்கினேன். ஒரு முருங்கைக்காய் கத்த 20 ரூபாய் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு சாப்பாடுமே வாங்கிட்டு வந்துட்டோம். போய் சுத்ததுல டயர்ட் ஆயிடுச்சு. எப்பயுமே கூழ் குடிப்பேன், இன்னைக்கு அது கூட குடிக்கல. நேரா வீட்டுக்கு வந்துட்டோம் கடுப்பாய். ஸோ வீட்டுல போயிட்டு சமைக்கலாம் வா. அதுக்குள்ள எறும்பு வந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? மொத்தமே ஒரு 10 எறா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு விலை விக்கிறாங்க. பரவாயில்ல, பெருசு பெருசா தான் வாங்கி. நல்லா பெருசா தான் இருந்தது. அதனால இதை விட சின்னதா வச்சிருந்தாங்க பேபி. அதே 500 ரூபாய் தான் சொன்னாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெரிய எறா வாங்கி வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த எறா வச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி வித்தியாசமா செய்யலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். சோ அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல வரும். சோ இப்போ என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் சிந்தாமணி வந்து குக் பண்ணேன். சோ அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் தான் சமைக்க போறேன். அதுக்கு வந்து 1/2 kg சிக்கன் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 kg வந்து பாத்தீங்கன்னா 2ஆ வந்து பிரிச்சு வச்சிருக்கேன். எலும்பு தனியா ஃப்ளஷ் தனியா பிரிச்சாச்சு. எஸ், நான் எப்பவுமே சிக்கனை வந்து குழம்பு வைப்பேன், அவ்வளவுதான். அப்படி என்னைக்காவது போச்சுன்னா வறுவல் பண்ணுவேன். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து பண்ண போறேன். சிக்கன் சிந்தாமணி சொல்லுவாங்க இல்லையா, இந்த வாரம் ஸ்பெஷலா? ஆமா சரி. அது மேக்ஸிமம் நம்ம பண்ணதே கிடையாது இல்லையா, எப்பயாவது ஒரு தடவை தான் பண்ணுவோம். ஒரு டைம் தான் பண்ணியா இருக்குமே. சோ இன்னைக்கு அது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே ஆசையா இருந்தது, சாப்பிடணும்னு மைண்ட்ல தோணிட்டே இருந்ததா, பேபி போய் சிக்கன் வாங்கி வர சொல்லிட்டேன். நாட்டுக்கோழில பண்ணா இன்னுமே டேஸ்டா இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கோழி தான் வந்து பண்றோம். சோ சிக்கன் சிந்தாமணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அழகா சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். சரி, 2 கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஞ்சியுமே வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு 2த்தையும் அப்படியே தட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துக்கலாம், பேஸ்ட் அரைக்காம தட்டி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நான் கிரேவி பண்றதுக்கு வெங்காயம் தக்காளி சீக்கிரமா கட் பண்ண டைம் ஆயிடுச்சு பாரு. கடகடன்னு சமைச்சு சாப்பிடுறோம். இன்னைக்கு லஞ்ச் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணது லேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ஒரு மாதிரி கேரா தான் இருக்கு. சீக்கிரம் சமைக்கலாம். சாப்பாடு வந்து வடிச்சிட்டேங்க பாருங்க. சாப்பாடு வடிச்சாச்சு. ஆமா, சாப்பாடு ரெடியா இருக்கு. சோ இப்போ வந்து நம்ம குழம்பு வச்சுட்டா அழகா சாப்பிடலாம். நான் சிங்கா இஞ்சி பூண்டு நசுக்குறியா? ஆமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக போறது கிடையாது, நசுக்கி போடுறோம். அப்படியே தட்டி போட போறோம். நல்லா அது ஃப்ளேவர் இருக்கும். அதனால தட்டிக்கிறேன். இப்போ வந்து இங்க பாருங்க சின்ன வெங்காயம் எடுத்தல, அது வந்து 2 கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. முக்கியமானது ரெடி பண்ணணுமே. என்னது? இப்போ சிக்கன் சிந்தாமணினாலே இந்த காஞ்ச மிளகாய் தான் டேஸ்டே. வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் தான் காரத்துக்கு. ஆமா ஆமா. அதனால இத வந்து நம்ம விதை இல்லாம எடுத்துக்கலாம். ஓ, விதை எடுத்துடணுமா? ஆமா, சரி. இல்ல பயங்கரமா காருமே. இத வந்து பாத்தீங்கன்னா இப்படி லைட்டா இது பண்ணிட்டு விதையெல்லாம் கொட்டிட்டு வேண்டியதான். விதை தேவைப்படாது. விதை ரொம்ப காரம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மிளகாயில வெறும் விதையை எடுத்துட்டு வெறும் மிளகாய் மட்டும் இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுமா? சின்ன சின்னதா போடலாம், இல்லைன்னா குறுக்கு வெட்டிக்கலாம். கட் பண்ண வேணாம், நீட்டாவே இருக்கலாம். சோ இது மாதிரி இந்த நுனியை கட் பண்ணிட்டுனா வச்சுக்கேன், விதையெல்லாம் வந்துடும். ஆமா, சோ விதையெல்லாம் எடுத்துட்டு நான் முழுசா பேபி கேட்டாரு நீட்டா போட்ட. ஆமா, எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. அப்படியே விதையை எடுத்துட்டு அப்படியே போட்டுக்கலாம். எத்தனை மிளகாய் போட பேபி ஃபர்ஸ்ட் எண்ணிக்கிறேன் கவுண்ட். ஏன்னா நல்ல மிளகாவே எடுத்து 10 மிளகாய் போட்ட பேபி. 10 மிளகாவா? 10 மிளகாலாம் சாப்பிடவே முடியாது சரிங்களா, காரம் ஓவரா இருக்கும். 10 மிளகாய் கரெக்டா இருக்கும் பேபி. கரெக்டா இருக்குமா? சிக்கன் இருக்குல்ல, அப்புறம் சிக்கன் டேஸ்ட் எப்படி இருக்கும். அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் விதைலாம் எடுத்துடுறேன்ல, அதனால காரம் கம்மியா இருக்கும். சரி, மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணிக்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 அடுப்பு பத்த வச்சு 2 வானல் வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் சிந்தாமணியும், இன்னொரு பக்கம் சிக்கன் கிரேவி வந்து பண்ண போறேன். ஓகே, பண்ண ஆரம்பிக்கலாமா பேபி? ஓகே பேபி, டக்கு டக்குன்னு செய்யலாம் பேபி. சிக்கன் சிந்தாமணிக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். சுத்தமான நல்லெண்ணெய். ஆமா, நல்லெண்ணெய் ஊத்திட்டு அப்படியே எண்ணெய் காயத்துக்கு முன்னாடியே இந்த காஞ்ச மிளகாயை வந்து போட்டுக்கலாம். வா, காஞ்ச மிளகாய் நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது. தட்டி வச்ச இஞ்சி பூண்டு அப்படியே சேர்த்துட்டு லைட்டா ஒரு வதக்கிடலாம். இப்போ இது கூட வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன் இல்லையா, சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் ரொம்ப ஹீட்ல போட்டோம்னா தீஞ்சிரும், அப்ப அது ஸ்மெல் நல்லா இருக்காது. அதனால மீடியமான தீ வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது ஃபுல்லா நல்லா கொஞ்சம் வதக்கலாம். இது அவ்வளவுதான் இதோட வேலை. இது அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அவ்வளவுதானா? ஆமா,
இருக்கிறதுல ஈஸியான குக்கிங் என்னன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் தான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் வேலையே கிடையாது. பச்சை கருவேப்பிலை வந்து நான் போட்டுக்கலாம். இது அப்படியே வதங்கட்டும். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு சங்கீதா. வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். கலர் கலரா இருக்குல்ல, ரெட் கலரு, ஆனியன் கலரு. இந்த சைடு வானம் காஞ்சிடுச்சு. இதுல வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் போட்டுட்டு சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு, கருவேப்பிலை, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு இந்த இஞ்சி பூண்டை கொஞ்சம் மைய நசுக்கிக்கலாம். சரி. ரெண்டு கையில ரெண்டு கரண்டி வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வதங்கணும், தீஞ்சிரும்ல. அதனாலதான் இந்த அடுப்பு ஸ்லோவா தான் எரியுது. அதனால அது எதுவும் பிரச்சனை கிடையாது. இதுதான் பயங்கரமான எரியும். வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்தாச்சு. சிக்கனை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலர்ஃபுல்லா மிளகா தான் இருக்கு. காரமா இருக்கும் ஒரு வேலை. ஓவர் காரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சிக்கனை விட மிளகா தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்கு சங்கீதா செய்யறது. நல்லா காரமா இருந்தாதான் அது பள்ளிப்பாளையம் சிக்கன். ஓகே. ஆமா காரமா சாப்பாடு கூட அப்படியே கட்டின்னு சாப்பிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. இப்போ இது கூட வந்து உப்பு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். மட்டும் போதுமா? ஓகே. உப்பு கொஞ்சம், மஞ்சள் கொஞ்சம், லைட்டா மஞ்சள் பொடி, லைட்டா மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் ஜெசிகா வந்து தண்ணி சாப்பிட்டுக்கிறாரு இப்ப. ஜெசிகா கூட நானும் தண்ணி சாப்பிட்டுக்கலாம் போல. கேராவது மயக்கமே வரும் போல இருக்குது. அதானே சிக்கன் கிரேவி நான் எப்பயும் போல தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறேன். நார்மலா வைப்பேன் இல்லையா, அது மாதிரி தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ இதை அப்படியே வதக்கிட வேண்டியதுதான். ஸ்பெஷலாக எதுவுமே செய்யலை. இது வந்து நார்மல் தான். இன்னைக்கு ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இதுதான் பள்ளிப்பாளையம் சிக்கன். சிக்கன் சேர்த்தப்பறம் நல்லா தண்ணி விட்டுருக்கு பாரு பேபி. சிக்கன் துண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். போல்ல சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெந்துடும். இப்போ இதில் என்ன பண்ணலாம், இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியில நல்லா வேகட்டும். வெந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா நமக்கு சூப்பராக சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிடும். ஒரு டம்ளர் போதுமா? ஓகே போதும் பேபி. சிக்கன் ஈஸியாக வெந்துடும். சிக்கன்லாம் சீக்கிரமா வெந்துடும். நான் நல்லா சமைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் வந்து பார்த்தேன்னா சங்கீதா போதுமா இது தேவையா, இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம் போலையே, இதை குறைக்கலாம் போலேன்னு கருத்துல நல்லாவே இருக்காதுங்க. பாருங்க மிளகாவே கொஞ்சம் எடுத்துட்டேன் நான். பேபி இது காரமா இருக்குன்னு சொல்றதுனால நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். காரம் ஒத்துக்காது ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் இவருக்கு சமைச்சு நான் யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்து அவங்களுக்கு சமைச்சா கூட ஒரு மாதிரி சப்புன்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சமைக்கிறதையும் பார்த்து சமைக்கிறோம், பயந்துக்கிட்டே நல்லா இருக்குமா நல்லா இல்லை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கம்மியாக இருந்தாலும் சாப்பிடுவாரு. காரம் வந்து முக்கியமாக ரொம்ப கம்மியாக போடணும். மிளகாத்தூள்லாம் ரொம்ப கம்மியாக போட்டு சமைக்கணும். எங்களுக்கு அப்படியே சாப்பிட்டு ஆனால் பழகிடுச்சு. யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆமாம், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். உப்பு லாஸ்ட் டைம் இது மாதிரிதான் போட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை போட்டேன். எறா வறுத்தல்ல அப்போ எறா கிரேவி பண்ணும்போது 2 டைம் உப்பு போட்டதுனால ரொம்ப உப்பு கடிச்சிது பயங்கரமா. எறா இல்ல அது இது கனவா. கனவா ஃப்ரை. ஆனா சூப்பரா இருந்த டேஸ்ட். நான் மட்டும் சாப்பிட்டேன். சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு. தக்காளி எல்லாம் பொறுமையா வதங்கட்டும். சிக்கன் போட்டு வதங்கட்டா. ரொம்ப பசி எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாக்கு. முடியல. அதனால இப்ப வந்து உடனே ரெடி ஆயிடும் இப்ப கிரேவி. பள்ளிப்பாளையம் சிக்கன் அவ்வளவுதான். ரெடியா? கிண்டி விட்டு தண்ணி சுண்டுச்சுன்னா அது ரெடி ஆயிடும். அப்ப சமையலே முடிஞ்சுது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தான் ரொம்ப ஈஸியான சமையல். ஈஸியா ரொம்ப ஃபாஸ்டா செய்யறல. ரொம்ப பசியில இருக்கும்போது தான் வேலை அப்ப கடகட நடக்கும் போல. எனக்கு தெரிஞ்சு வந்து சிக்கன் கிரேவி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கலர்ஃபுல்லா இருக்குது. சிந்தாமணி சிக்கன் எப்படி வருதுன்னு டேஸ்ட் பண்ணி சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து சிக்கன் கிரேவி. சிக்கன் எப்படி பார்த்து சமைக்கிறத விட கொஞ்சம் வந்து கடகடன்னு பரபரப்பா சமைக்கிறோம்ல, அதான் என்னைக்குமே டேஸ்டா இருக்கும். இதுதான் மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். அவ்வளவுதான், கூட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு. கொஞ்சம் திக்காகட்டும். ஜெஸ்ட் தூங்கிட்டாரா? கரண்டி நின்று போயிடுச்சு. சமைச்சிட்டு இருக்கும் போதே இங்க பாருங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லா ரெடி ஆயிருக்கு போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமா ரெடி ஆயிருக்கு பள்ளிப்பாளையம் சிக்கனு.
ஸோ வேற லெவல்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிடலாம். சாப்பிடலாமா? இது நீ தான் சாப்பிட்டு பாக்குற, உனக்கு எப்படி காரெல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு நீ தான் சொல்லணும். ஓகே? ஓகே பேபி. சரி வா சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். சங்கீதா கிரேவி சூப்பரா இருக்குது. அதுக்கப்புறம் பள்ளிப்பாளையம் சிக்கன் சங்கீதா செஞ்சிருக்காரு, அதை சாப்பிட்டு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், நல்லா சாஃப்டா இருக்கு சங்கீதா. ஜஷிதா வந்து சிக்கன் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? காரம்லாம் சூப்பரா இருக்கு. இதுக்கு மேல காரம் அதிகமா போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுறதுக்கு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? வேற லெவலா இருக்கு, சாப்பிடுறதுக்கு அல்டிமேட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நானும் சாப்பிட போறேன். சங்கீதாக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன். நான் தான் சாப்பிட்டேனே, நல்லா தான் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரம்லாம் கரெக்ட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டு 10 நிமிஷம் அப்படியே இருக்கு டேஸ்ட். அதுல தேங்காய் கூட போடுவாங்க, கொஞ்சம் தேங்காய் போட்டுதான் இன்னுமே டேஸ்டா இருந்திருக்கும். இந்த நார்மல் சிக்கன் குழம்புல போடுற சிக்கன் சாப்பிட்டா அந்த அளவுக்கு நாக்கிலே இல்ல. அது சாப்பிட்டு முடிச்சுமே அந்த ஃபிளேவர் இருந்துகிட்டே இருக்கு. வேற லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இறாதான். சிக்கன் வந்து சாட்டர்டே சமைச்சது. ஸோ உங்க வீட்டுல சண்டே சமையல் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.